வணக்கம் நண்பர்களே. இந்தியால இப்ப நம்ம யூஸ் பண்ற பேப்பர் கரன்சி நோட், அதாவது காகிதத்தால் ஆன ரூபாய் நோட்டு இனிமேல் செல்லாது. இனிமேலு பிளாஸ்டிக்கால் ஆன ரூபாய் நோட்டு தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சதா ஒரு தகவல் வெளியானது. அது உண்மையா இல்லையான்றதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு தகவல் சமூக ஊடகங்கள் பயங்கரமா பரவுச்சு. அதாவது என்னன்னா, மத்திய அரசு இந்த காகித ரூபாய் நோட்டுகளை தடை செய்ய போறதாகவும் விரைவில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அச்சிடப்பட்டு பொதுமக்கள் புழக்கத்துக்கு விட போதாவும் ஒரு தகவல் வெளியாயிடுச்சு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற இப்ப இந்த காகித ரூபாய் நோட்டு சீக்கிரமா கிழிஞ்சு போயிடுறதாலும், இல்லைன்னா மழை தண்ணி இதெல்லாம் பட்டுச்சுன்னா நனைஞ்சு போயிடும் அப்படின்ற காரணத்தாலும், அது மட்டும் இல்லாம காகித ரூபாய் நோட்டு தயாரிக்கிறதுக்கு அதிகமா பொருட்செலவாகுது. அந்த பொருட்செலவை குறைக்கலாம் அப்படின்றதுக்காகவும் அதுக்கு மாற்றாக இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை தயாரிக்கலாம்ன்ற முடிவுக்கு வந்ததா ஒரு தகவல் பரவிட்டு இருந்தது. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, ஜூன் 30 இருந்து இந்த காகித ரூபாய் நோட்டு செல்லாது, அதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டு மட்டும்தான் இந்தியால செல்லும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதாகவும் ஒரு தகவல் பரவிச்சு. இது மக்கள் கிட்ட ஒரு பேனிக்கான ஃபீலிங் ஏற்படுத்துச்சு. ஆனா இப்போ இதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை மத்திய அரசு சமீபத்துல கொடுத்திருக்காங்க. அதாவது மத்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி சமூக ஊடகங்களை வெளியாகிற பிளாஸ்டிக் பணத்தால் பற்றின விவரங்கள் எல்லாமே வதந்திகள், யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக் பணத்தாள்களை தயாரிக்கும் திட்டம் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது மத்திய அரசு கிட்ட. அதே மாதிரி இப்ப நம்ம யூஸ் பண்ற காகிதத்தாலான ரூபாய் நோட்டுகளை மக்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம், அதுக்கு எந்தவித தடையும் கிடையாது. அதனால மக்கள் யாரும் பேனிக் ஆகாம இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது தொடர்பான எந்த விஷயமா இருந்தாலும் RBI அதோட சொந்த இணையதளத்துலதான் வெளியிடும். சமூக ஊடகங்கள்ல வெளியாகிற இந்த மாதிரி விஷயங்களை நம்ப வேண்டாம் சொல்லிட்டு மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்காங்க. சோ மக்களை யாரும் பேனிக் ஆக வேண்டாம். நான் இப்ப யூஸ் பண்ற கரன்சி நோட்டை தான் இப்போ நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.